அனைவருக்கும் வணக்கம். சமூகத்தின் குரல் சார்பாக நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்ம பார்க்க போகிறது, தாவைக்க அரசு 3 மாதங்களே ஆகியும் எத்தனை 100 கோடி ஊழல்கள் பண்ணுகிறார்கள். எத்தனை 100 கோடி. பழனி ஆண்டவர் தண்டாயுதபாணி இடத்தில் இருந்து தொடங்கி தூத்துக்குடியில் மீன்வளத்துறையில் வரையும் தொழில்துறை வரைக்கும் 100 கோடி இல்ல பல கோடி ஊழல்கள் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் நாகர்கோவில் சபரிவர்மன் என்பவர் எப்படி இறந்தார், காவல்துறை அவரிடம் நடந்து கொண்டது என்ன பார்க்க இருக்கிறோம். மேலும் தூத்துக்குடியில் வெற்றி பெற்று மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கும் ஸ்ரீநாத் அவர்கள் புரோக்கராக யாரை வைத்துள்ளார், அவர் மூலம் அவருக்கு கிடைக்கும் லாபம் என்ன, அவர் எங்கே தங்கியுள்ளார் என்பதை பார்க்க இருக்கிறோம். மேலும் தூத்துக்குடி ஓட்டப்படாரம் சட்டமன்ற உறுப்பினர் சிறு மற்றும் சிறு குறு தொழில் அமைச்சர் மதன்ராஜ் வழக்கறிஞர்களிடம் நியமனத்தில் ரூபா பெற்றாரா, இதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். டிஸ்க்ளைமருக்காக நாங்கள் ஒன்று சொல்கிறோம். இப்பொழுது நாம் கூறும் ஒவ்வொரு கருத்துக்களுமே செய்திகள் வந்திருக்கிறத வைத்து நாம் சொல்கிறோம். தூத்துக்குடி ஸ்ரீநாத் ஊழல் செய்தார் என்பது எங்களுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல. இது நக்கீரன் மாத இதழில் வரப்பட்ட முக்கியமான ஒரு செய்தி என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். ஏன் இதை நாம் சொல்கிறோம் என்றால், அமைச்சர்கள் மீது அவதூறு பரப்புகிறார்கள் என்று கூறி யூடியூபர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீது வழக்கு பதியும் காவல்துறை இதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதே இந்த டிஸ்க்ளைமரில் நாம் கூறுகிறோம். வாங்க செய்திக்குள்ளே போவோம். பழனி தண்டாயுதபாணியில் கார் பார்க்கிங்காக உள்ள அந்த இடத்தை சுமார் 100 கோடி மதிப்புள்ள அந்த இடத்தை ஒரு தனிநபர் இருவருக்கு எப்படி பத்திரப்பதிவு செய்து கொடுக்க முடியும்? ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த இடத்தினுடைய முழுமையான எல்லா விஷயங்களும் தரவுகளும் ரெவென்யூ டிபார்ட்மெண்டில் இருக்கும். இதை பார்க்காமலா ஒரு அரசு அதிகாரி இதை பத்திரப்பதிவு செய்கிறார்? முருகனுக்கே மொட்டை போட்டு விட்டார் என்று அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே இருந்த பத்திரப்பதிவுத்துறையில் இருந்த பத்திரப்பதிவு சார்பதிவாளர் நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் முடியாது என்று சொன்னவுடன் அவரை உடனே டிரான்ஸ்பர் பண்றாங்க. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு இந்த இடத்தை ரிஜிஸ்டர் பண்ண சொல்றார்கள், நெருக்கடி இருக்கிறது என்று சொல்லி உண்மை அறியும் இதுக்கு அனுப்பி விட்டுட்டு இருக்கார். உடனே அவரை சென்னைக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு அந்த இடத்திற்கு கொடைக்கானல்ல இருந்து ஒரு சார் பதிவாளர் ஒரு நாள் வரவழைத்து இந்த பத்திரப்பதிவு நடைபெறுகிறது. இந்த பத்திரப்பதிவு நடைபெறுகிறதுக்கு எதுக்கு கொடைக்கானலில் இருந்து வர வேண்டும்? ஒருவர் லீவு என்றால் பழனியை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 4 பத்திரப்பதிவு அலுவலகங்கள் உள்ளது. ஒருவர் லீவு என்றால் அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்திலிருந்து வந்து இங்க பத்திரப்பதிவு செய்வது வரமுறை. ஏனென்றால் அரசு வேலைகள் நடைபெற வேண்டும் என்பது இது ஒரு நீதி. ஆனால் இங்க என்ன நடந்திருக்கிறது என்றால், இவரைக்கு ப்ரமோஷன் கொடுத்து அனுப்பிவிட்டு கொடைக்கானல இருந்து ஒரு தடவை வர வைத்து அவர் கையெழுத்து போட்டு அந்த பத்திரப்பதிவு நடைபெறுகிறது. 100 கோடி சொத்தை 2 கோடிக்கு பத்திரப்பதிவு பண்ணுகிறார்கள். இது யார் என்று பார்த்தா 2 விவசாயிகளாம். எப்படி விவசாயிகளுக்கு 2 கோடி ரூபாய் வரும்? குறைஞ்சபட்சம் 100 கோடி சொத்து என்றாலுமே 20 லட்சம் ரூபாய் உள்ள கட்ட வேண்டியிருக்கும். 2 கோடி சொத்து என்றாலுமே 20 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும். இதை கெட்டியவர்கள் யார்? யார் அந்த சார் என்று கூறப்படுகிறது. மேலும் இந்த அரசு
மிக தெளிவாக இதை மறைக்கிறது. ஏனென்றால் பத்திரவு பதிவு பண்ணு வரும்போது வாங்குபவரும் விற்பவரும் நேருக்கு நேராக இருந்து ஸ்கேன் செய்யப்பட்டு அவருடைய புகைப்படங்கள் பத்திரப்பதிவில் அந்த பத்திரத்தில் வைக்கப்படுவதற்கு அவர்கள் போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை கூட இந்த அரசு வெளியிடவில்லை. ஆனால் அமைச்சர் என்ன செய்கிறார் என்றால் இதை பற்றி அவதூறு பரப்புபவர்கள் மீதும் அவதூறு பரப்புகிறார்கள் என்று கூறி அதிமுக உள்ள ஐடி வில்லிங்கில் உள்ள ஒரு வழக்கறிஞரை பெண் வழக்கறிஞரை கைது பண்ணி இருக்கிறார். ஒரு மாற்றுத்திறனாளியை கைது பண்ணி இருக்கிறார். இதெல்லாம் போக்கு என்றால் நாம் இதை இது நம்ம இதை 2-3 பேரை நாம் கைது பண்ணி விட்டால் இந்த சம்பவம் மறைந்துவிடும் என்று நினைக்கிறார்கள், மிரட்டுகிறார்கள் ஊடகவியலாளர்களை. ஆனால் என்ன சொல்லுகிறது? இப்போ என்ன சொல்ல போகிறோம் என்றால், முருகனுக்கு மொட்டை அடித்து விட்டார் அறநிலைத்துறை. அவர் சொந்தக்காரருக்கு பதிஞ்சு கொடுத்தாரோ இல்ல யாருக்கு பதிஞ்சு கொடுத்தாரோ அது அப்புறம் இல்ல, அந்த துறையில் ஒரு தப்பு நடந்திருக்கிறது. இதுல 2 துறைகள் வருகிறார்கள், 2 அமைச்சர்கள் வருகிறார்கள். ஒன்று சட்டத்துறை அமைச்சர், இன்னொன்று அறநிலைத்துறை அமைச்சர். இவர்களுக்கு இந்த கோப்புகள் போகாம இருக்குமா? இந்த அறநிலைத்துறையில இருக்கிற IAS IPSகளுக்கு ஒரு மீட்டிங் போட்டு எது எது தமிழகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்கள் எது, அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில் நிலங்கள் எது, கோயில்கள் என்ன, இவர்களுக்கு என்ன எத்தனை சொத்துக்கள் வருது, எவ்வளவு வருமானங்கள் வருது என்று ஒரு அமைச்சர் பதவியேற்றவுடன் ஒரு மீட்டிங் போட்டு அந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட HR சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரியிடம் விசாரிக்க வேண்டாமா? கேட்டால் 5 வருடத்துக்கு முன்னால இதை போடப்பட்டார்கள், 5 வருடத்துக்கு முன்னால இதை 5 வருடத்துக்கு முன்னால போடப்பட்டார்கள், நிறுத்தி வச்சிருந்தாங்கல்ல. உங்க ஆட்சியில தான் இப்போ அந்த 100 கோடி மதிப்புள்ள சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு மாத்திருக்காங்க. இதற்கு பொறுப்பு ஏற்பது யாரு? இதை மறைப்பதற்கு ஒரு அரசு அதிகாரியை காவு கொடுத்தாங்க. அந்த சசிகலா என்கிற ஒரு மாவட்ட பத்திரப்பதிவாளரையும் காவு கொடுக்காங்க. அப்போ இதுல ஒரு மேலிடத்துல ஒரு உத்தரவு இல்லாமல் இந்த பத்திரப்பதிவு நடப்பதற்கு சாத்தியமில்லை என்று பொதுமக்கள் கூறுகிறார்கள். இதில் 100 கோடி சொத்து ஒரு இந்து கோயிலுக்குள்ளே சொத்து. அதை கூட கவனிக்க முடியாத ஒரு அமைச்சர் தன் துறையில் என்னத்தை செய்வார் என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அங்கே தொடங்கின 100 கோடி இப்பொழுது தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கும் ஸ்ரீநாத் என்பவர் தனக்கு சாதகமாக மீன்வளத்துறையில் உள்ள சம்பந்தப்பட்ட கட்டடங்களை எல்லாம் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கொடுப்பதற்காக 100 கோடி வாங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எப்படி? இந்த ரமேஷ் என்பவர் யார்? இவர்தான் அமைச்சருக்கு ஒரு முக்கிய லஞ்சம் வாங்குவது, ஊழல் செய்வது சம்பந்தப்பட்ட இதற்கு இந்த ரமேஷ் என்பவர் இருக்கிறார். இந்த ரமேஷ் என்பவர் எப்படி இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம் என்றால், சென்னையில் அபிராமி நகரில் 2வது தெருவில் ஒரு அபார்ட்மெண்ட், அந்த அபார்ட்மெண்ட்ல ரூம் எடுத்து தங்கி அதை ஒரு அலுவலகமாக ஆக்கி அங்கதான் டீலிங், பெரிய பெரிய டீலிங்லாம் நடைபெறுகிறது. அவனால் அசோக்கே ரமேஷ் அவளை சீக்கிரம் பார்க்க முடியாதான். இப்போ ஒருத்தர் லஞ்சம் கொடுக்க வரார், இல்ல ஒரு இடத்துல ஊழல் செய்யறதுக்கு ஒரு அதிகாரி வராங்க, இல்ல ஒரு தொழில்துறை வருகிறது என்று சொன்னால் ரமேஷை கான்டாக்ட் பண்றதுக்கு கீழே உள்ள இன்னொரு புரோக்கர் இருக்கிறாராம். அந்த புரோக்கரு ஒரு நம்பர் கொடுப்பாராம். அந்த நம்பர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 82 20 76. இதுல ஒரு 3 நம்பரை சேர்த்தோம் அப்படின்னா இவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணணும். இவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி இவங்க உண்மையிலே நமக்கு லஞ்சம் தர்றவங்களா, இல்ல உண்மையிலே இவங்க நமக்கு கூட சேர்ந்து ஊழல் பண்ண வர்றவங்களா, இல்ல இவங்க உண்மையிலே இதுக்காக தான் வாராங்களா, இவங்க என்ன செய்யறாங்க, எதற்காக இந்த ஒப்பந்தக்காரங்க வாராங்க, நமக்கு எதுவும் இது உண்டா அப்படின்னு ஆராய்ந்த பிறகுதான் இந்த ரமேஷ் என்பவரிடம் இவர்கள் அனுப்புவாங்களாம். எப்படி? புரோக்கர் டு புரோக்கர். அது ஆய்வு வேற நடக்கும். கீழ்த்தளத்துல ஆய்வு, மேல் தளத்துல டீலிங்.
இவங்க எல்லாம் பேசி முடிச்ச பிறகு கடைசியில ரமேஷ் அனுப்புவாங்களாம். ரமேஷ் தான் அங்க வந்து பெரிய டீலிங்கை நடத்தி முடிப்பாராம். அந்த டீலிங் முடித்து எல்லாம் பண்ண பிறகுதான் யாரு மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத்திட்ட போய் தான் ஸ்ரீநாத்திட்ட போய் பேசி அவருக்குள்ளது எல்லாத்தையும் முடிச்சு கொடுப்பாங்களாம். அப்போ ஸ்ரீநாத் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஜய்க்கு நெருங்கிய நண்பர். வேட்டைக்காரன் படத்துல எல்லாம் நடிச்சிருக்காரு, எல்லாமே செஞ்சிருக்காரு, ஒரு காமெடியனாக நடிச்சவர். அதனால இவர் என்ன செஞ்சாலும் விஜய் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு ஒரு டீலிங் ஒரு இதுல பேசி பல கோடி இதுக்கு டீலிங் பேசுகிறாங்க. இதுல வேற தமிழக பட்ஜெட்டில் வர இப்போ அறிவிக்க போறாங்க. அதுக்கு முன்னால பல டீலிங் முடிக்கணும். ஏன்னா அந்த பட்ஜெட் அறிவிச்சுட்டாங்கன்னா அந்த பட்ஜெட் அறிவிச்ச உடனே ஒப்பந்தக்காரங்கள் வருவாங்க, அதிகமா கான்ட்ராக்டுக்காரங்க அதிகமா வருவாங்க, இவங்க கிட்ட எல்லாம் பேசணும். அதுக்கு முன்னால இவங்க ஒப்பந்தமா பேசுறதுக்கு தான் இந்த ரமேஷ் என்ற புரோக்கரை வந்து ஸ்ரீநாத் பயன்படுத்துகிறார். அப்படி எப்படின்னா மீன்வளத்துறையில எல்லா கெட்டடங்களையும், அதாவது மீன்வளத்துறையில் வந்து எல்லா கெட்டட வேலைகளையும் வின்ஃபாஸ்ட் ஒரு கெட்டட நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் கொடுக்கிறதுக்கு எவ்வளவு ரூபாய் கைமாறியது என்று சொல்லி பார்த்தால் 25 கோடி. இந்த 25 கோடியை ஈஸியாக கைமாற்றி இருக்கிறார்களாம். இந்த பண பரிவர்த்தனையை செய்து கொடுத்தவர் யார் என்று பார்த்தால் ரமேஷ் என்ற புரோக்கர். அப்போது இது மட்டுமல்ல, பார்த்து கொண்டே இருந்தால் இன்னும் தொழில்துறை அமைச்சர் நமக்கு பழக்கமானவங்க தான், அவங்ககிட்டயும் நம்ம ஒப்பந்தத்தெல்லாம் எடுத்து வந்துடுறேன், நான் சொன்னா அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவிடமும் ஒப்பந்தம் பேசுவதாக சொல்லப்படுகிறது. இவ ஒப்பந்தம் பேசி அதுவும் எங்க அண்ணன் எல்லாம் முடிச்சு கொடுத்துருவாரு, ஸ்ரீநாத் அண்ணன் அவர் வந்து ரொம்ப பழக்கம், எல்லாமே பண்ணி கொடுத்துருவாரு, அதுக்கும் நீ எங்க ஏன்ட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது என்று நக்கீரன் பத்திரிகை தெளிவாக வெளியிட்டு இருக்கிறது. இது உண்மைத்தன்மை இல்லை என்றால் நக்கீரன் பத்திரிகை மீது இவர்கள் வழக்கு தொடரட்டும். அவர்கள் அதை சந்திப்பார்களா? சந்திப்பார்கள். ஏன்னா ஆதாரத்தோட தான் நக்கீரன் என்றைக்கும் வெளியிடுகிறார். அவர்கள் மேல் கை வைத்தால் மீண்டும் தோண்ட ஆரம்பிப்பார்கள் என்று அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த பட்ஜெட் ஆரம்பம் ஆகிவிட்டது என்றால் ஒப்பந்தக்காரர்களிடம் டீலிங் பேசி முடித்து விட்டுத்தான் இந்த பட்ஜெட் ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போது தூத்துக்குடியில் ஸ்ரீநாத் என்பவர் அமைச்சர், மீன்வளத்துறை அமைச்சர் 100 கோடி ஊழல் பண்ணி இருக்கிறார். இந்த பண பரிவர்த்தனை இதில் ஈஸியாக பண்ணியதற்காக டிஃபெண்டர் கார் ஒன்று பரிசாக வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த காருடைய ரேட் என்று பார்த்தால் 1.5 crores இருக்கும். அந்த கார் அவருக்கு பரிசாக வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. நான் சொல்லல, நக்கீரன் பத்திரிகை தெளிவாக சொல்லுகிறது. மறுக்க முடியுமா? முடியாது. அப்போது இந்த தாவேக்க அரசு 3 மாதங்களே ஆகி இத்தனை கோடிகளை சம்பாதிக்கிறது என்றால் இன்னும் 5 வருடங்கள் இருக்கிறது. அதிமுகவும் திமுகவும் மிஞ்சி விடுவார்கள் என்ற கள நிலவரங்கள் கூறப்படுகிறது. ஏனென்றால் அதிமுக வேண்டாம் திமுகவும் வேண்டாம் என்று கூறி ஊழல் இல்லாத சக்தி, நான் தூய சக்தி, எங்களுக்கு வாக்களிங்கள் என்று அந்த ஊழலை மையப்படுத்தியே ஆட்சி பீடத்தை பிடித்தவர் தான் விஜய். அப்படி இருக்கும்போது தன்னுடைய அமைச்சரவையில் ஊழல் நடக்கும் போது ஏன் தட்டி கேட்கவில்லை? மேலும் நான் அரசு பணத்தை தொடவும் மாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டவர்களையும் விடமாட்டேன் டயலாக். இது படத்துடைய டயலாக் இருக்கலாம். நிஜச்சு நடந்திருக்கிறதா? இல்லை. வழக்கறிஞர்கள் நியமனத்தில் கிட்டத்தட்ட 800 இடங்கள், 800 இடங்களில் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இது யாரும் சொல்லல, உங்கள் கட்சியில் இருக்கின்ற வழக்கறிஞர் ஒருவர் போட்ட வழக்கு தான் இன்று விசுரூபமாகிறது. இதுல 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள், ஒன்று புஷி ஆனந்த், இன்னொன்று நிர்மல்குமார். இவர்கள் எல்லாம் நியாயமா நடந்திருக்கிறது, எல்லாம் நியாயமா நடந்திருக்கிறது. உங்க பார்வையில் நியாயமாக நடந்திருக்கலாம்,
ஆனால் மக்கள் மத்தியில் இது மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. தகுதியற்றவர்களுக்கு இல்லாமல், திறமை உள்ளவர்களுக்கு கொடுக்காமல், கட்சிக்கு உழைத்தவர்களுக்கு கொடுக்காமல், பணத்தை வாங்கி கொண்டு 20 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு அரசு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படும் ஊடகங்கள் வழியாகவே வந்து கொண்டிருக்கும் போது விஜய் ஏன் மௌனம் சாதிக்கும்? சட்டமன்ற உறுப்பினர் சிறு குறு தொழில் அமைச்சர் மதன் என்பவர் ராமநாதபுரத்தில் பரந்த கிராமம் என்ற ஒரு இடத்தில் அவர் என்ன செய்திருக்கிறார்? அங்கே வால் போஸ்டர் எடுத்து ஒட்டி இருக்கிறாங்க. என்ன வால் போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்காங்க? பணம் கொடுத்தாதான் பதவியா, இதுதான் மாற்றமா என்று. அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி இந்த வழக்கறிஞர்களிடம் இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு இவர் தயாரித்த, அரசு வழக்கறிஞர் தயாரித்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்து, மாவட்ட ஆட்சியர் அதை வெளியிட்டதாக வால் போஸ்ட் அடிச்சு பேனர் ஒட்டி இருக்காங்க. சூழ்நிலை எங்க போய்விட்டது? ஒவ்வொன்றை எடுத்து பார்த்தால் தெரிகிறது. ஊழல் ஊழல் ஊழல். பாட்டலுக்கு 18 ரூபாய் கூடுகிறது. இதற்கு 40 பண்டாக வந்தது எவ்வளவு? 850 ரூபாய் கோடி என்று நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் சொல்லுகிறார். எல்லா இடங்களிலும் டெண்டர், எல்லா இடங்களிலும் மணல் கோரிகள் திறக்கப்படுகிறது அப்படின்னு. இதற்கு எவ்வளவு ரூபாய் விஜய்க்கு 40 பண்ட் போகிறது? 25,000 லட்சம் கோடி போயிருக்கு அப்படிங்கிறாங்க. இது நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து இல்ல, செய்திகள் வெளியிருந்தது. உடனே வழக்க போடுங்க, யூடியூபர் மேல வழக்கு போடுங்க, பத்திரிகையாளர் மீது வழக்கு போடுங்க. இதுதான் இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது. மிரட்டல்கள், உருட்டல்கள் நடைபெற்றிருக்கிறது. மேலும் இங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்தால், தமிழகத்தில் ஊழல் இல்லை என்று சொன்னால் 100க்கு 90% ஊழல்கள் இருக்கிறது. தனது சொந்த கட்சிக்காரங்களே போய் மிரட்டுறாங்க. ஊர் மக்களை அடிச்சு விரட்டி இருக்கிற காலங்கள் எல்லாம் இப்போ வந்திருக்கு. செங்கச்சூழல போய் லஞ்சம் கேட்டிருக்கான். விவசாயி மண்ணுன்ற இடத்துல போய் லஞ்சம் கேட்டிருக்கான். யாரு இல்ல? அதிமுக இல்ல, திமுக இல்ல, பிஜேபி இல்ல. யாரு? தாவேகா நிர்வாகி. அரசு இதுல ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த ஒருத்தர் 1.5 லட்சம் ரூபாய் கைமாத்துகிற வீடியோ வெளியே வருகிறது. அப்ப எப்படி ஒரு மேடையில் 1 பைசா லஞ்சம் இல்லை? இந்த அண்ணன் விஜய் வந்து சொல்லுங்க, எங்க விஜய் இருக்கிறார், என் தம்பி இருக்கிறார், எங்க அண்ணன் இருக்கிறார், போய் சொல்லுங்க அப்படிங்காங்க. எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொரு இடத்திலும் லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. ஏன் அதிமுகவிலும் தலைவிரிச்சு ஆடிச்சு, திமுகவிலும் தலைவிரிச்சு ஆடிச்சு, பிஜேபி வரல. எல்லா இடத்திலும் தலைவிரிச்சு ஆட போய் தான் மக்கள் உங்களை தூய சக்தி என்று சொல்லிதான் கொண்டு வந்தார்களே. ஆனால் நீங்கள் தூய சக்தியாக நடந்து கொண்டீர்களா என்று நீங்கள் நினைத்து பார்த்தால் மக்களை காரி துப்புற அளவுக்கு கொண்டு போய் விட்டது. மேலும் நாகர்கோயில் சபரிவர்மன் அவர் எப்படி இறந்தார்? பாவம், 4 வயசு குழந்தை இருக்கு, கொண்டாட்டி இருக்காங்க, பிள்ளை இருக்கு, அப்பா இருக்கு, அம்மா இருக்கு, எல்லாரும் இருக்காங்க. அவர் ஒரு பெட்டிக்கடை வச்சு நடத்திருக்கிறார். சரி, அவர் பெட்டிக்கடை நடத்திருக்கிறது பிரச்சனை இல்லை. அவர் பெட்டிக்கடையில் குட்கா விற்றதாக சொல்லப்படுகிறது. அந்த குட்கா விற்கிறதுக்கு துணை போனது காவல்துறை. ஏனென்றால் அவர் மாதம் 25 ரூபாய் காவல்துறைக்கு மாமூல் கொடுத்ததாகவும் அவங்க குட்கா விற்கிறதுக்காக கொடுத்திருக்காரு. அப்போ இவர் அம்மா என்ன சொல்றாங்க? இப்படிப்பட்டதெல்லாம் செய்யக்கூடாதுடா, அதெல்லாம் தப்புடா அப்படின்னு சொன்ன உடனே அவர் அந்த குட்கா விற்கிறத விட்டு மாறி மனம் திரும்புகிறார். அப்படி மனம் திரும்புறவரிடம் எப்பொழுதுமே வந்து ரூபா வாங்குவாங்களா? 25,000 ரூபாய். அவரிடம் வந்து கேட்கும் போது அவர் என்ன சொல்றார்? நான் இப்ப விற்கல சார், எனக்கு அது வேண்டாம், நான் அதை விட்டுட்டேன் சார், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்றார். அப்ப காவல்துறை என்ன சொல்லுகிறது தெரிய வருகிறது என்று சொன்னால், நீ விற்காம போகாத, அப்புறம் எங்களுக்கு 25,000 ரூபாய் வேணும், 10 ரூபாய்க்கு சீரட் வேணும்.
அப்படின்னு ஒண்ணு, என்ன சார் மிரட்டுறீங்களா? இனிய உங்க ஆதாரம் என்கிட்ட இருக்கு சார், நீங்க என்கிட்ட மாசம் மாசம் வாங்கின ரூபாய்க்குள்ள உங்க ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு இவர் எகிர்றாரு. அப்ப எகிர்ன உடனே என்ன செய்யுது? ஆஹா, இவனை விட்டுட்டோம்னா, நம்ம சோசியல் மீடியால போட்டு விட்டான்னா நம்ம சட்டி கிழிஞ்சிரும், சட்டை கலந்துரும் அப்படி என்று இவர் என்ன செஞ்சிருக்காரு? முத நாள் போய் அவன் அம்மாட்ட சொல்லியிருக்காரு, இப்படி காவல்துறை வந்து இப்படி 25,000 ரூபாய் கேட்காங்கம்மா, 4 பாக்கெட்டு சீரட்டு கேட்காங்கம்மா, என்னமா செய்யறது அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு அவரை பெட்டிக்கடையில இருந்து அழைத்து கொண்டு போய் அவரிடம் இருந்த செல்போனை வாங்கி கொண்டார்கள். வாங்கி கொண்டுட்டு வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் மாலை 6 மணிக்கு வர சொல்லி, செல்போனை வாங்க வர சொல்லி இருக்கிறார்கள். இவர்களும் போயிருக்கிறாங்க. இவர் தனியாக போயிருக்கிறார். அங்க என்ன செஞ்சிருக்கிறார்கள் என்றால், அவரை அங்கே கைது பண்ணி இருக்கிறார்கள். நீ சட்டத்துக்கு புறமான குட்கா வித்திருக்கிற, அதனால நீ என்ன செய்யணும், உன்னை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் எல்லாம் காட்டி அரெஸ்ட் பண்றாங்க. ரைட். அவர் குட்கா வச்சிருந்தார், 200 கிராம் குட்கா வச்சிருந்தார். கைது பண்றது காவல்துறையுடைய கடமை. ஆனால் காவல்துறை அவரை பழி வாங்கி உள்ளது. ஏனென்றால் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, உங்களுடைய சாட்சி, உங்களுடைய நீங்க செஞ்ச, நான் உங்களுக்கு 25,000 ரூபாய் கொடுத்ததுக்கான எல்லாமே நான் வச்சிருக்கேன், உங்களுடைய எவிடன்ஸ் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார்ல. அந்த செல்போனை வாங்கி அவ்வளத்தையும் அழிச்சிட்டு கடைசியில் அவரை கைது பண்றாங்க. சரி, கைது பண்ணும்போது தான் ஒய்ஃப் எல்லாம் வந்து பார்க்க வரும்போது அப்படி கீழே குனிஞ்சிட்டு உட்காந்துட்டே இருந்திருக்காரு. அப்பவுமே இவங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆதார் கார்டு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவர் மேல வழக்கு பதிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் புழல் சிறை, நாகர்கோவில் புழல் சிறையில் அடைச்சிருக்காங்க. அங்கே அவர் மனைவி வந்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கார், என்னை விரைவில் வெளியெடுத்து விடுங்கள், எனக்கு பயமாக உள்ளது என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அதற்கு முன்னாலே அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார், தாக்கப்பட்டிருக்கிறார். நம்மளை வந்து ஏதோ பண்ண போறாங்கன்னு அவருக்கு நல்லா தெரிந்திருக்கிறது. அப்போ அவர் ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்க, வழக்கறிஞர்களை நாம் ரெடி பண்ணிட்டேன், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனி ஞாயிறு, திங்கக்கிழமை நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்றதுக்குள்ள 9ஆம் தேதி கைது பண்ணி 13ஆம் தேதி அவரை பாடியாக கொண்டு காட்டுகிறார். ஒரு காவல்துறை வந்து அவர் போட்டிருந்த மோதிரத்தையும் அவர் காதில் போட்டிருந்த கடுக்கானையும் கொண்டு கொடுக்கிறார். என்னாச்சு அப்படின்னா, உடல்நிலை சரியில்லை, அவரை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம் அப்படின்னும் போது பதறி அடிச்சு ஓடுறாங்க. என்னாச்சோ அப்படின்னு ஓடுறாங்க. அங்க போகும்போது அவங்களை பார்க்க விடவில்லை. காவல்துறை செய்யறத பாருங்க, பார்க்க விடவில்லை. என்னாச்சுன்னு கேட்டா, அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்த்தா அவர் மாச்சுடியில் உள்ளார், இறந்து விட்டார். காவல்துறை எப்படி கொண்டு கொடுத்திருக்காங்க, அநாத புணம் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அப்பா இருக்காங்க, அம்மா இருக்கு, பொண்டாட்டி இருக்கு, பிள்ளை இருக்கு, அக்கா இருக்கா, இவ்வளவு பேர் இருக்கும்போது எப்படி ஒருவர் அநாத புனையாக முடியும்? அப்போ இந்த அநாத புணம் என்று கூறிய காவல்துறை மீது இந்த விஜய் அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? அப்போ போராட்டம் வெடிக்க ஆரம்பிக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு பார்ப்போம்னு அங்க இருக்கிற எஸ்பி ஸ்டாலின், அவர் நல்ல மனுஷன், அவர் இடத்துல இப்படி நடந்திருக்கு. எஸ்பி ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் அவர் சொல்றாருமா, போஸ்ட்மார்ட்டம் வரட்டுமா, ரிப்போர்ட் வரட்டுமா, நம்ம என்னன்னு பார்ப்போமா அப்படின்னு அவர் சமாதானப்படுத்துறார். இப்படி எந்த எஸ்பியும் சமாதானப்படுத்த மாட்டார். அப்படி அவர் சமாதானப்படுத்தி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அதுல பார்த்தா 19 இடத்தில் காயம், உடைத்த கை காலை 3 திருப்பி உடைத்திருக்கிறார்கள், கெட்டி வைத்து அடித்திருக்கிறார்கள், நெஞ்சில மிதித்திருக்கிறார்கள், கையை உடைத்திருக்கிறார்கள், 2 கால்களை உடைத்திருக்கிறார்கள், மண்டையில் அடித்திருக்கிறார்கள். அப்படி என்று போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருகிறது. அப்போ இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த உடனே ஒரு மேஜிஸ்ட்ரேட், சாத்தான்குளத்தில் நடக்கும்போது ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்திருந்தார்ல, அதே மாதிரி ஒரு மேஜிஸ்ட்ரேட் நேரே அங்க போய் பார்க்கும்போது அவருக்கு கை கால் எல்லாம் காயங்கள் இல்லாத இடங்களே இல்லை என்று மேஜிஸ்ட்ரேட் சொல்றார். அப்போ எந்த கொடுமையில இவங்க தாக்கப்பட்டிருக்காங்க.
அப்போ அந்த நேரத்துல சிறையில் உள்ள 3 பேரை கைது பண்றாங்க. சிறை காவலர்களை 3 பேரை கைது பண்ணுகிறார்கள். நல்ல கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 3 பேரை கவனத்தில் வைத்துக் கொள்கிறார்கள். அடுத்த நாள் சிறை கைதிகள் 10 பேர் சேர்ந்து இவரை அடித்து கொன்று விட்டார் என்று ஒரு 10 கைதிகளை கைது பண்ணுறாங்க. அப்ப இந்த வழக்கை திசை திருப்பதற்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு கெட்டி வைத்து அடிக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும்போது சிறைக்குள் இருக்கிற ஒரு கைதிக்கு எப்படி கயிறு கிடைத்தது? ஒரு பாயிண்ட். இரண்டாவது, இந்த கைதிகள் எல்லாருமே எப்பண்டா வீட்டுக்கு போவோம், தன்னுடைய பிள்ளைகளை எப்படி பார்ப்போம், தான் பொண்டாட்டி பிள்ளைகளை எப்படி பார்க்கணும், தன்னோட குடும்பத்தை பார்க்கணும், நம்ம சொந்தக்காரங்களை பார்க்கணும் அப்படின்னு இருக்கிற இந்த 10 கைதிகள் மீண்டும் ஒரு கொலையாடி செய்வார்களா? உள்ளே அடித்துக் கொள்வார்களா? சரி, இந்த கைதிகளை அடித்துக் கொள்ளட்டும், பிரச்சனை இல்லை, கொள்ளறாவே வச்சுக்கோங்க. ஆனா எதற்காக காவல்துறை அனாத புணம் என்று போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொண்டு போச்சு? சொந்தக்காரர்கள் கையெழுத்து இல்லாமல் ஒரு டாக்டர் எப்படி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நடத்தினார்? அப்போ அடுக்கடுக்கான குற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இதை தப்பிக்க முடியாது. ஏனென்றால் இந்த அரசு சிபிஐக்கு வழக்கு மாற்றாம இருந்தாலும் திமுக அரசு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றும் என்று பரந்தராமன் என்ற ஒரு வழக்கறிஞர் சொல்லுகிறார். திமுக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினால் விஜய் ஆட்சி செய்வதற்கான அருகதை இல்லாமல் போயிடும். ஏன் நாம் கோருகிறோம் என்று சொன்ன போனால், திமுக ஆட்சியில் சிவகங்கையில் ஒரு கோயில் காவலாளர் கொல்லப்படுகிறார். அவரிடம் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, விஜய் நேரடியா வீட்டுக்கு ஆறுதல் கூறுகிறார். அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது. அடுத்த நாள் அதுக்கு போராட்டம் நடத்தட்டும், அது ஒரு கட்சியுடைய விஷயம். ஆனால் அவர் என்ன சொன்னார்? இந்த அரசு சாரிமா அரசாயிட்டு காவல்துறைகளை வைத்து ஏவல் துறைகளாக மாற்றி அடித்துக் கொள்கிறார்கள். இந்த குடும்பத்திற்கு என்ன இருக்கு? இந்த அரசு சாரிமா அரசு, சாரி சொன்னா போதுமா சார் அப்படின்னு சொன்ன விஜய் இன்று சபரிவர்மன் குடும்பத்திற்கு என்ன ஆறுதல் கூறினார்? அப்புள்ள முதலமைச்சர் சாரியாட்டும் போன்ல பேசினார். இவர் என்ன பேசினார்? ஒரு அமைச்சர்கள் கூட பார்க்கவில்லை. காலத்தில் கடைசியில் கனிமொழி எம்பி அவர்கள் போய் அவர்களுக்கு ஆறுதல் கூறிய பிறகு 2 அமைச்சர்கள் தெரித்தெடுத்து ஓடுகிறார்கள். ஒரு எதிர்கட்சி எம்பி போய் அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறார்கள் என்று சொன்னவுடன் 2 அமைச்சர்கள் இங்கிருந்து ஓடுகிறார்கள். அதுல ஒருவர் சிறைநாள். அப்போ என்ன நடக்கிறது? ஆனால் இன்று வரைக்கும் அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல் முதலமைச்சர் கூறவில்லை. இதுதான் சபரிவர்மன் இறப்பில் நடந்திருக்க உண்மை. மேலும் இந்த சபரிவர்மனினுடைய இறப்பு சிபிஐக்கு மாற்றப்படுமா என்றால் மாற்றப்படும். அது திமுகவால் மாற்றப்படும் என்பது சொல்லப்படுகிறது. காவல்துறை அடித்துக் கொள்ளலாமா? இப்படி என்றெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு கையெழுத்து சொன்னோம்ல, ஏற்கனவே டிஸ்கிளைமர்ல சொன்னோம். அந்த கையெழுத்து போட்டால் தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்டங்கள் மாற்றப்படும். பிஜேபி உடைய சித்தாந்தங்கள் அனைத்து உள்ள கொண்டு வரப்படும். என்ன அப்படின்னா, தமிழகத்தில் உள்ள யூனிவர்சிட்டிகள் அனைத்துக்கும் துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட வேண்டும். இது அதிமுக காலத்திலும் திமுக காலத்திலும் இது இருந்தது. திமுக என்ன செஞ்சது? RN ரவி சொன்னதை முடியாதுன்னு சொல்லி வழக்கு தொடர்ந்து நிப்பாட்டி வச்சது. பிஜேபியுடைய இணக்கமாக இருந்த அதிமுகவும் முடியாது, இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் இன்று காங்கிரஸ் தலைவர், காங்கிரஸ் எம்பியான கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் ரொம்ப கேவலமா இருக்கு. அதுல என்ன சந்தேகம்? 3 பேரை கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்ன அதிமுக திமுக இன்று டிவிகே அரசியல் 5 பேர் வருவதால் என்ன கவலை, என்ன எதிர்க்கு?
அப்போ ஆர் என் ரவி என்ன சித்தாந்தத்தை கொண்டு வர நினைத்தாரோ அதை இந்த டிவிகே அரசு கொண்டு வர பைக்கிறதா? 3 பேர் தமிழகத்தில் உள்ள என்றால் 2 பேர் பிஜேபியில் இருந்து வருவார்களாம், டெல்லி நிர்வாகிகள் உள்ள இருப்பாங்களாம். தமிழகத்துக்குள்ள எப்படி ஒரு டெல்லிக்காரன் உள்ள வர முடியும்? ஒரு RSS சம்பந்தப்பட்ட உள்ள எப்படி வர முடியும்? ஒரு கல்வி நிறுவனத்துக்குள் ஒரு துணைவேந்தரை நியமிக்கிற இடத்துல இந்த கையெழுத்தை தமிழக முதலமைச்சர் போட்டால் டோட்டல் கல்வி நிறுவனங்களும் காலியாகிவிடும். இதைத்தான் சொல்ல வருகிறோம். நாம் இந்த கையெழுத்தை முதலமைச்சர் போடுகிறாரா போடக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. பிஜேபி எந்த வழியிலும் தமிழகத்துக்குள் வந்துவிட்டால் இந்த துணைவேந்தர் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. மௌனம் காக்கிறது டிவிகே அரசு. கையெழுத்து போடுவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். கேரளாவில் ஒரு பாலம் கட்டுறாங்க. அந்த பாலம் கட்டுறதுக்கு கேரளாவில் மழையே கிடையாது. தமிழகத்துல தேனி பக்கத்துல ஒரு மலையை குடைந்து எடுத்துக்கொண்டு ஒரு நாளைக்கு 2000 லாரிகள் செல்கிறது. இது டிவிகே அரசுக்கு கண்ணுக்கு தெரியலையா? அதிமுகவும் திமுகவும் விட நீங்க பெரிய வில்லர்கள் என்று பொதுமக்கள் சொல்லுகிறார். நாங்க சொல்லல. மாற்றம் மாற்றம் என்ன மாற்றம்? ஏமாற்றம், நாற்றம், துர்நாற்றம். எப்படி வந்தார் இவர்? யார் அப்படின்னா, ஒரு மார்வாடியிடம் உயர் ரக கார்களை வாங்கி கொண்டு வலம் வருவார். அப்புள்ள முதலமைச்சர், அப்புள்ள திமுக அமைச்சராக இருந்தாலும் சரி, இப்புள்ள அமைச்சர்களோட இருந்தாலும் சரி, பழக்கம் ஏற்பட்ட மாதிரி அவர்களை சந்தித்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கிடுவார். அவர் பின்ன அவங்க எல்லாரும் பின்ன வெளியே போய் எந்த இடத்துல எது நடக்கணுமா ஏன்ட கூறுங்க, எல்லாருக்கும் எந்த இருக்கு போட்டோ, இந்த அமைச்சர்கிட்ட நான் இருக்கேன், இந்த அமைச்சர்கிட்ட நான் இருக்கேன், பாக்கலா அப்படின்னு காட்டி ஏமாற்றக்கூடிய நபர் தான் இந்த ரமேஷ். இந்த ரமேஷ் யார் என்று பார்த்தால் கமலேஷ். யார்? இந்த கமலேஷ் தான் அந்த மார்வாடி. இந்த கமலேஷ் யார் என்று நாம் பார்த்தோம்னா, சுமன் சந்திரர் என்பவருடைய சொந்தக்காரர்ல அவருடைய நண்பர். இந்த சுமன் சுந்தரர் யார் அப்படின்னா, டிடிவி தினகரனுக்கு இரட்டையில சின்னம் வாங்கி தருவதாக மண்டையில முளகா அரைச்சாங்கல்ல, ஏமாத்தி இப்ப திகார் ஜெயில இருக்கார். அவருடைய நண்பர் தான் இந்த கமலேஷ். இந்த கமலேஷ் இந்த சுமன் செய்கிற ஏமாற்றங்கள், அரசியல்வாதிகளை ஏமாற்றி வாங்குற காசெல்லாம் பரிவர்த்தனை செய்வதில் மிக வல்லவர் இந்த கமலேஷ். இந்த கமலேஷுடைய நண்பர் தான் இந்த ரமேஷ். அப்ப இந்த ரமேஷ் பண பரிவர்த்தனை செய்வதில் ஈஸியா பண்ணுவார். ஏன்னா கமலேஷ் கூட இவர் ட்ரைனிங் எடுத்தாலும். அதனால இப்போ இவர் ஸ்ரீநாத்தை கையில வச்சுக்கிட்டு பண பரிவர்த்தனையும் நடைபெற்று இருக்கிறது. ரமேஷுடைய உண்மையான முகங்கள் இதுதான். இப்படி ஒவ்வொன்றாக நாம் சொல்ல முடியும். தமிழகத்தில் இன்னும் எத்தனை 100 கோடிகள் கொள்ளையடிக்கப்படுகிறது என்று தெரியவில்லை. பழிவாங்கணும். இந்த அரசை தவறாக பேசியவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் இந்த அரசு செய்யற தவறை சுட்டிக்காட்டியவர்கள் மீது அரசு அவதூறு வழக்கு பதியும். யூடியூபர்கள் பதிவார்கள். யூடியூப் பத்திரிகையாளர்கள் யாரையும் நாங்க பார்க்க மாட்டோம். இந்த அரசு செய்யற தப்ப நீ சொன்னா உன்னை நான் அரெஸ்ட் பண்ணுவோம். மிரட்டுற தோனி. புதிய தலைமுறை டிவி விஜயன் என்பவர் ஒரு ஆட்சி கவிழ்ப்பு வழக்கில் இருக்கிற நந்தகுமாரா, அவர்கிட்ட பழக்கத்துல இருக்கார், அவருடைய செல்போன் உரையாடல் இருக்கு அப்படின்னு சொல்லி விஜயனை கைது பண்ண, விஜயனை விசாரணைக்கு கூப்பிடுறாங்க புதிய தலைமுறை ஊடகவியலாளரை. அதாவது ஒரு டிவியில வேலை செய்தார்கள் என்றால் தமிழகத்துல என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று அவங்க ஒரு புலனாய்வு பண்ணுவாங்க. ஏன்னா ஊடகவியலாளர்களுடைய வேலை அதுதான். என்ன நடக்க போகுது, இதுக்கு மேல என்ன நடக்கும், இன்னும் எத்தனை பேரை கைது பண்ணுவாங்க அப்படின்ற இவரு தான். அப்படி இருக்கும்போது இந்த விஜயன் அவர்களை விசாரணைக்கு வாங்கன்னு சம்மன் அனுப்புறாங்க.
அவர் என்ன சொல்கிறாரு, நான் இப்போ வர முடியாது, 10 மணிக்கு வரேங்க. சரி, ஓகே, டன். அவங்க சொல்ற மாதிரி, காவல்துறை சொல்ற மாதிரி 10 மணிக்கு போறாரு. விசாரணை பண்ணிட்டு அவர் வழக்கறிஞரோட வெளியே வர்றார். மீண்டும் அவருடைய செல்போனை வாங்கி வைத்துக்கொண்டு 2 மணிக்கு, நண்பகல் 2 மணிக்கு ஏன் வர வைக்க வேண்டும், 2 மணிக்கு விசாரணை வைக்க வேண்டும் என்று எந்த சட்டத்திலும் இடம் இருக்கா? அதுவும் ஒரு புகழ்பெற்ற ஊடகவியலாளரை அவரை உட்கார வச்சுட்டு ஒவ்வொருத்தரா வந்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் போறாங்க. அப்போ பத்திரிகையாளர்களை மிரட்டும் தோணி, யூடியூபர்களை மிரட்டும் தோணி, சமூக ஆர்வலர்களை மிரட்டும் தோணியில் இந்த அரசு இறங்கியிருக்கிறது. பெண்களை, அதாவது ரமேஷ் என்பவர் குற்றம் செய்திருக்கிறார் என்று குற்றம் சேர்க்கிறான்னு சொல்லல, அவங்க ஒரு இடத்துல வந்த போஸ்டை இன்னொரு போஸ்டுக்கு அனுப்புறாங்க. இந்த போஸ்ட் எங்க இருந்து வந்தவங்க கூட காவல்துறை கவனிக்கல. ஒரு அதிமுக ஐடி விலிங்கத்தில் இருக்கிற ஒரு வழக்கறிஞரை கைது பண்றாங்க. பெண், இவர்கள் தான் பெண்களை பாதுகாப்பவர்களா? இவர்கள் தான் பெண்களை பாதுகாப்பவர்களா? மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். தப்பு பண்ணிட்டோம், டிவிக்குங்கிறதுக்கு நம்ம ஓட்டு போட்டு தப்பு பண்ணிட்டோம். சிந்தியுங்கள். சிந்திக்கிற நேரம் வரும் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி சிந்தியுங்கள். என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இந்த அரசை குறை கூறுவதற்கு நாம் முன் வரவில்லை. இந்த அரசில் நடக்கிற குற்றங்களையும், அது அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் சரி, நம்மளுடைய கருத்து சுதந்திரத்தை மூலம் நான் உங்களுக்கு செய்திகளாக தான் வெளியே விடுகிறோம். இது அவதூறு எந்த இதெல்லாம் கிடையாது, மக்களுக்கு கொண்டு செல்கிறோம். இந்து அறநிலைத்துறையில் ஒரு தவறு நடந்தால் அதற்கு பொறுப்பு அமைச்சர் ரமேஷ். பத்திரப்பதிவு துறையில் ஒரு தவறு நடந்தால் அதற்கு பொறுப்பு நிர்மல்குமார். மணல் அள்ளுவதிலும் கொள்ளையடித்தல், நீர்நிலைகளை இது பண்ணுதல், இந்த இதுக்கெல்லாம் காரணம் வந்தா அமைச்சர் புஷி ஆனந்த். கெட்டடங்கள் சம்பந்தப்பட்ட எல்லாத்திலையும் ஊழல் நடக்கிறது என்று நாம் பார்த்தா அதுக்கு பொறுப்பேற்பவர் ஆதவர்ஜுனா, PDW பொதுப்பணித்துறை. காவல்துறை தவறு செய்தால், துப்புரவு பணியாளர்கள் மீது மாநகராட்சி தவறு செய்தால் முதலமைச்சர் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். முதலமைச்சர் தான் பொறுப்பேற்றுக் கொள்ளணும். ஏன்னா அவருக்கு கீழே உள்ள துறைதான் இந்த காவல்துறை. அப்பொழுது மௌனம் சாதிக்க வேண்டாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.